நல்லா சொன்னீங்க பாட்டி. ரேவதி ஊரணி பொங்கலை வேடிக்கை பார்க்க வரல, கண்டிப்பா நானும் பொங்கல் வைப்பேன்னு அங்க அத்தை கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கு பாட்டி. இங்க பாருங்க, கையில எல்லாம் பொங்கல் வைக்க எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னையா நம்ம ரேவதி சண்டை போட்டாளா? என்னையா சொல்ற? அத விடுங்க பாட்டி, நானும் இங்க பொங்கல் வைக்கணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் காலத்துக்குள்ள என் பேத்திங்கெல்லாம் இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீங்கெல்லாம் பொங்கல் வைக்க போறத பார்க்க போறேன்னா இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாட்டி, என்ன பாட்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்தே பொங்கல் வைக்கலாம். ஆமாத்தா, இந்த ஊரணி பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஊரணி பொங்கல் வைக்கும்போது நாம மனசுல என்ன வேண்டிக்கிறோமோ அதை இந்த ஆத்தா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பா. அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த ஊரணி பொங்கல் வைக்கிறோம்ல, அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்புறம் என்ன ரேவதி, பாட்டியே சொல்லிட்டாங்க, மனசுல என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு பொங்கலை வை, இந்த ஆத்தா அள்ளி கொடுப்பா. பாட்டி, எங்க உங்க பேரனை காணோம்? அவரும் கூட இருந்தா குடும்பமா பொங்கல் வச்ச மாதிரி இருக்கும்ல. அவன் கோயில் வேலையா போயிருக்கான். இதோ வந்துட்டாப்ல, நான் போய் சகலையை பார்த்துட்டு வரேன். சரிங்க தம்பி, பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க. வாங்க, கோயில் வேலையை பார்க்கலாம். வாங்கப்பா. என்ன சகல, எப்படி எங்க சர்ப்ரைஸ்? நாங்க இப்படி திடீர்னு வந்து நிப்போம் நீங்க எதிர்பார்க்கல. நம்ம ரேவதிக்கு திடீர்னு அம்மனுக்கு பொங்கல் வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதான் 3 பேரும் ஒன்னா கிளம்பிங்க வந்துட்டோம். நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன் எதிர்பார்க்கல? இது ஒண்ணு உங்க கோயில் மட்டும் இல்ல, எங்க கோயிலும் தான். கோயில் பொதுவானது தாங்க. இதுல உங்க கோயில் எங்க கோயில்லாம் எதுவும் இல்ல. இங்க யார் வேணாலும் வரலாம். ஏன் மாமா, இவர் என்னோட அத்தை பையன் தானே? என்னாச்சு ரேவதி, சகலவும் அத்தை பையனு தெரிஞ்சதுனால தானே வீட்டுல அவ்வளவு பெரிய சண்டை போட்ட நீ. இப்ப வந்து என் அத்தை பையனான்னு கேக்குற? ரோகிணி, என்னாச்சு உன் தங்கச்சிக்கு? இருங்க, உங்களுக்கு இப்ப என்னங்க தெரியணும்? இல்ல, ஆபீஸ்ல நீங்க என்னோட எம்டி, அங்க உங்களை சாருன்னு தான் கூப்பிட முடியும். ஆனா மத்த நேரம் நீங்க என்னோட அத்தை பையன், உங்களை எப்படி கூப்பிடணும்னு தெரியல. அதான் என் மாமா கிட்ட கேட்டேன். உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. அப்போ முறைப்படி பார்த்தா நீங்க எனக்கு மாமா இல்லையா? அப்பாடா, ஒரு வழியா பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்ப இனிமே ஃபுல் ரைட்ஸோட நான் உங்களை மாமானே கூப்பிடலாம். சரி, இப்ப சொல்லுங்க மாமா, நான் எங்க பொங்கல் பானையை வைக்கணும்? நீங்க தான் அதுக்கு இடத்த காட்டணும். நீங்க தானங்க சொன்னீங்க இது உங்க கோயில். உங்களை யாரு கேட்க முடியும்? உங்க இஷ்டம் போல எங்க வேணாலும் வைக்கலாம். ஓகே, அப்போ நானே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றேன். ஏத்தா ரேவதி, ரோகிணி பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டா, நீ இன்னும் இடத்த தேடிக்கிட்டு இருக்க? ஷோ பாட்டி, அவளே காத்துக்கிட்ட பேச காரணம் தேடிக்கிட்டு இருக்கா. நீ அது கூட புரியாம கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம அமைதியா நம்ம வேலையை பாப்போம், விடு. ஓ அப்படியா? அப்ப சரி சரி. உங்க மனசுல நீங்க என்ன வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சாலும் இந்த அம்மா நிறைவேற்றிடுவாங்கன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. நீங்க என்ன வேண்டிக்க போறீங்க? வேண்டுதல உங்ககிட்ட சொன்னா பலிக்காது, அதனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என் மனசுல என்ன இருக்குன்னு அந்த சாமிக்கே நல்லா தெரியும். அவங்க அதை நடத்தி கொடுப்பாங்க. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. எப்பா சகல, ரேவதி பேசுறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குப்பா. அவளுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏங்க, ஒரு விஷயம் பேசணும், வாங்க. சொன்ன உடனே கிளம்பி வர இடத்துல நான் இருக்கேன். புரியுது. ஆமா, எதுக்கு எங்களை அவசரமா இங்க வர சொன்ன? எல்லா காரணமா தான் வர சொன்னேன். வீட்டுல நடக்கிறதும் கார்த்தி பண்றதையும் பார்த்தா அவன் ஏதாவது பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னு தோணுது.
அதை எப்படி நிறுத்துவான்? முருகன் வந்து சொல்லாம மருதுவ பத்தின உண்மை அவங்களுக்கு தெரியாது இல்ல. முருகன் நம்ம கஸ்டடியில இருக்கான். அப்புறம் என்ன சந்திரா? ஆமா, இப்போ வந்து நீ ஏன் இப்படி சொல்ற? என்ன மருமகளே, அன்னைக்கு என்னமோ அவ்வளவு தைரியமா பேசுன, இப்ப இவ்வளவு பயப்படுற? அப்படி என்ன நடந்துச்சு? நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு மாமா. என்ன தெரியுமா? எப்பயுமே சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து பேசாத ரேவதி இப்ப கார்த்திக் கோயில்ல நடக்கிற ஊரணி பொங்கல்ல நானும் பொங்கல் வைப்பேன்னு கிளம்பி போயிட்டா. அட என்னம்மா நீ, ஒரு பொங்கல் வச்சதுக்கா இப்படி பயப்படுற? மாமா, நான் ஒன்னும் அதுக்கு பயப்படல. ஆ, பொங்கல் வைக்க போகும்போது என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. ஆ. அத நிறைவேற்றதான் நான் பொங்கல் வைக்க போறேன்னு சாமுண்டீஸ்வரி கிட்டே தைரியமா சொல்லிட்டு போறா. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு தோணுது மாமா. அதனால இந்த கல்யாணத்தை யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாதபடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆ. மருமகளே, வேணா நான் ஒரு காரியம் பண்ணட்டுமா? அந்த கல்யாணத்துக்கு நான் ஈரா போயிடுறேன். இல்ல மவனே, இப்ப ஐயரை கடத்தினாலும் கல்யாணம் நிக்கும் இல்ல. நான் ஐயரா போயிட்டேன்னா என்ன யாரும் கடத்த முடியாதுல்ல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன்ல. விளையாடுற சமயமா இது? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க சித்தப்பா. ஏதோ தோணுச்சு சொன்னேன். சந்திரா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது பிரகாரம் செய்யலாமா? என்ன பிளான் சொல்லுங்க.